தன்னுடைய சுய கற்பனைகளை போதனையாக்கி உபதேசங்களாய் போதிக்காதபடிக்கு ஜீவனுள்ள வார்த்தை என்னவோ தகப்பன் எங்களோடு இடைபெடும் அப்பா. வந்தவர்களுக்கும் வராத தடைபட்ட பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தைகள் கடந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பலனுமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாட்களிலே நாம் பார்த்தோம் எது புத்தி உள்ள ஆராதனை. அல்லேலூயா. நாம தேவனை ஏதோ கடமைக்காக நீங்க ஆராதிக்கணும் கர்த்தர் ஒருபோதும் விரும்புகிற தேவனை அல்ல. அவர் நம்மளிடத்துல பணிவிடை எதிர்பார்க்கிற தேவனும் அல்ல. அல்லேலூயா. ஏனென்னா அவருக்காக ஒரு ஜனத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நிச்சயமா அந்த ஜனம் கண்டிப்பா அவர் ஆராதிக்க அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய திரளான ஆத்துமாக்கள் வந்தாங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க, இங்க சத்தியம் உள்ள வார்த்தை, இங்க கடுமையான வார்த்தை, அதனால நிக்க மாட்டேங்கிறாங்க, ஓடிய போயிடுறாங்க. உலகத்துக்கு நீங்க ஒத்த வேஷம் தரிச்சவர்களா இருந்தீங்கன்னா நிச்சயமாகவே நித்திய ராஜ்யத்துக்கு வரவே முடியாது. அதே போல உலகத்தையும் உலகத்தை உள்ளவைகளை அன்பு கூறவங்க தேவராஜ்யத்துல வரவே முடியாது. தெளிவா சொல்லுது. நீங்க மத்தேயு சுவிசேஷத்தின் புத்தகத்துக்கு 10ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா, தன் தாயாவது தகப்பனையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது மனைவியாவது நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவானே அல்ல. வேதம் நமக்கு எல்லா இடத்திலும் தெளிவா எழுதி வச்சிருக்கிறார். முதலாவது அவரை தான் நீங்க அன்பு கூறணும், அவரை தான் நீங்க நேசிக்கணும். அதை தான் கர்த்தர் விரும்புறார். பிந்தி நீங்க அவரை அன்பு கூறுங்க. உங்க கணவரை அன்பு கூறலாம், உங்க மனைவியை நீங்க அன்பு கூறலாம், உங்க பிள்ளைகளை அன்பு கூறலாம், இந்த உலகத்தை நீங்க அன்பு கூறலாம். ஆனா முதலாவது யார் அன்பு கூறணுமா? தேவனை மாத்திரம் தான் நீங்க அன்பு கூறணும். அதனாலதான் கர்த்தர் சொல்ற, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. காரணம் என்ன? நீங்க ஒரு சத்தியத்தை நீங்க அறிய போறீங்க. நீங்க வாழ்ந்துகிற காலம் தான் கொடிய காலத்துல நம்ம அடி எடுத்து வச்சிருக்கிறோம். ஏதோ பாருங்க, ஜனங்கள்லாம் எப்படி ஓடிங்கிறாங்க தெரியுமா? இந்த உலகத்தை ஆதாயப்படுத்தி நித்திய காலம் அந்த பூமியில இருக்க போறோம் தான் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, நாடி தேடி ஓடி ஓடி என்ன பண்றாங்கன்னா, வேலை செஞ்சாவது கஷ்டப்பட்டு எப்படியாவது பணத்தை சேர்த்து இந்த உலகத்தை நான் எப்படியாவது ஒரு பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சு ஓடுறாங்க. அது முற்றிலும் தவறு. இந்த நாள் நம்முடைய நாள் கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட் மறு நிமிஷம் என்ன சம்பவிக்கும் போது நமக்கு தெரியவே தெரியாது. எல்லாரும் எப்படி ஓடுறாங்க? வேக 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 வேகமா ஓடுறாங்க. உலகத்துல பாவம் நிறைந்து கிடந்தது, துன்மார்க்கம் இந்த உலகத்துல அக்கிரமம் பாருங்க. எல்லாரும் போறவங்கலாம் என்ன அது அலேலியா அலேலியா நீ அப்பா அப்பா என்ன பண்றாங்க சொல்லின்னு கிடக்குறாங்க. நாத்திகம் என்ன போறாங்க, ஏசப்பா ஏசப்பன்னு போய் ஆராதிக்கிறன்னு ஓடுறாங்க. உங்களை பார்த்து கேலி பண்ணி சிரிக்கிறாப்புல தான் இருக்கும். உங்களை பார்த்து என்ன பண்றாங்க, நக்கல் பண்ணி சிரிக்கிறாப்புல தான் இருக்கும். எல்லாம் அப்படிதான் பண்ணின்னு போவோம். வேசித்தனம் பண்றவன், விபச்சாரம் பண்றவன், அசுத்தம் உள்ளவன், காம விகாரம் உள்ளவன், தேவனுக்கு பிரியமில்லாத சகல ஜாதி ஜனங்களும் பார்த்துன்னு தான் போயிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் என் தேவனாய் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தல, நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனாலும் என்னை துதிக்க, என் நாமத்தை மகிமைப்படுத்த, என் ராஜ்யத்திற்காக ஒரு கூட்டத்தை அறிஞ்சிருக்கிறேன் தெரியுமா? அந்த கூட்டம் யாரு? நீங்க தான். உங்களுக்காக தான் என் தேவனாய் கர்த்தர் இந்நாள் வரைக்கும் பொறுமையா இருக்கிறார். இந்நாள் வரைக்கும் இன்னும் இந்த உலகத்தை நியாயத்திற்காமல் இருக்கிறார். ஆனால் நியாயத்திற்பின் காலம் தொடங்கி விட்டது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் துல்லியமா நிறைவேறி இருக்கு. இன்னைக்கு ஜனங்களுக்கு உணர்வு இல்லை. பாருங்க, வேத வார்த்தை பொய்யல்ல, அது உண்மை. அல்லேலூயா. காரணம் என்னன்னா, இன்னொரு காரியம் சொல்றேன். நீ கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வெளிப்பாடு சொல்றேன் கேளுங்க. உலகத்தை தேவனாய் கர்த்தர் இடத்துடன் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். உன் சந்ததி கடலத்தை மணலை போல வானத்து நட்சத்திரங்களை போல நான் பெருகவே பெருக பண்ணுவேன். ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் ஈசாக்கிலே நிறைவேறுகிறது. அது ஈசாக்கில் இருந்து யாக்கோபுக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. இன்று இருக்கிற இஸ்ரவேல் தேசம். அல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் தேசத்துடைய பிள்ளைகள் மேலதான் கர்த்தருடைய கரிசனை இடமா இருக்கு. ஆபிரகாமுடைய சந்ததிகள் மேலதான். அந்த யுனைடெட் கிங்டம் யார் தெரியுமா? உலகத்தை முழுவதும் ஆண்டவங்க யாரு? லண்டன். அதுதான் யுனைடெட் கிங்டம். இந்த லண்டன் தான் உலகத்தை முழுவதும் ஆளுகை செய்தது. கிறிஸ்துவ பிள்ளைகள் தான் ஆளுகை செஞ்சாங்க. வாக்கு கொடுத்த ஒரு வாக்கு மாறாத தேவன். ஹல்லேலூயா. அதே போல மறுபடியும் உலகத்தை ஆளுகை செய்வதற்காக ஒருத்தர் வரப்போறான். மறுபடியும் அந்தி கிறிஸ்து. அந்த அந்தி கிறிஸ்துக்கு எத்தனை நாடு, எந்த நாடு தெரியுமா? முதல் நாடு தான், வேற எந்த நாடும் கிடையாது. விக்கிரகத்துல நம்பர் 1 நம்ம நாடு. நெக்ஸ்ட் உங்களுக்கு சொல்ல போறது, இது எனக்கு கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடா நான் சொல்றேன். நான் தீர்க்கதரிசி கிடையாது. இதுதான் நெக்ஸ்ட் சம்பவிக்க போகுது. நீங்க எல்லா இடத்திலும் போயிட்டு எல்லா இடத்திலும் விக்கிரகத்தை உட்கார வைக்கிறாங்க தெரியுமா? நெக்ஸ்ட் யாருமே
பிஓபியில் செய்யப்பட்ட விக்கிரகத்தை யாரும் உட்கார வைக்க மாட்டாங்க. இனி வரப்போற நாள் அது நடக்க போகுது. ஆவியானவர் என்னோட பேசின இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட், இப்ப இருக்கிற அந்த சிலிக்கான் இது கொண்டு என்ன பண்ண போறாங்கன்னா பொம்மைகளை தயாரிப்பாங்க. அந்த பொம்மைகளை தயாரிக்கும் போது அந்த பொம்மைகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பயோசிப் அதுக்குள்ள வைப்பாங்க. பொம்மைக்குள்ள அந்த பயோசிப் வச்ச உடனே நம்ம அந்த என்ன பண்ணுவாங்க, அதனுடைய விக்கிரக கடவுளை கொண்டு உருவத்தை உருவாக்கி நீங்க தூக்கி ஆடின்னு போறாங்க. அதே போல திரும்ப தெருக்கு உட்கார வைப்பாங்க. அது எழுந்து வரவங்களை ஆசீர்வதிக்கும். கையிலிருந்து என்ன வேணுமோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து கொடுக்கும். இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. நெக்ஸ்ட் இப்ப செய்யறவங்கள கையில செய்யற எல்லா பொம்மைகளும் ஸ்டாப் ஆயிடும். நெக்ஸ்ட் வரப்போது கண்டிப்பா இந்த காரியம் நடக்கும். காரணம் என்ன தெரியுமா? வெளிப்படுத்தினல் விசேஷம் 13ஆம் அதிகாரம் 15 கொஞ்சம் வாசிங்க. மேலும் அந்த மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாயும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாயும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி சத்துவம் கொடுக்கப்பட்டது. இது முதல் எக்ஸாம்பிள் நடக்கும். நீங்க பாருங்க, நம்ம இந்திய தேசத்துல இப்ப உட்கார வைக்கிற அதே போல எல்லா விக்கிரகங்களையும் உட்கார வைப்பாங்க. இந்த விக்கிரகத்தை என்ன பண்ணுவாங்கன்னா சிலிக்கான் பொம்மையில செய்வாங்க. அந்த சிலிக்கான் பொம்மைக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா பயோசிப் வைப்பாங்க. இந்த பயோசிப் வச்ச உடனே அது எழுந்து பேசும். அது உங்களை வர சொல்லி கூப்பிடும். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்து கொடுக்கும். இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. வேணும்னாக்க இந்த நாளை எழுதி வச்சுக்குங்க. இது ஏன்னாக்கா விக்கிரக ஆராதனையில நம்ம நாடு தான் முதன்மையான நாட்டில் இருக்கு. உலகத்திலே நம்ம நாடு தான் விக்கிரகத்திலே முதன்மையான நாடு. நம்ம நாட்டில இருந்து அநேக இடங்களுக்கு விக்கிரகங்களை என்ன பண்றாங்க, ஏற்றுமதி செய்யறாங்க. இந்த சம்பவம் முதலாவது நம்ம இந்திய தேசத்துல அது நடக்கும். நெக்ஸ்ட் எல்லாம் களிமண் பொம்மை செய்யறதோ இல்ல எத்தனை போயிட்டு பிஓபில செய்யற பொம்மைகளை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, சிலைகளை உருவாக்கவே மாட்டாங்க. இந்த காரியம் நடக்கும். அது மிருகம் பேசத்தக்கதாயும் முதலாவது ஒரு எக்ஸாம்பிள். முதலாவது என்ன பண்றாங்க, ஒன்ன உருவாக்கி எக்ஸாம்பிளா பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் தான் இதே காரியத்தை கொண்டுதான் உலகத்தை ஆளுகை செய்கிற அந்தி கிறிஸ்து வரப்போறான். நீங்க எங்க வாழ்ந்து நிற்கிறீங்க தெரியுமா? கடைசி காலத்துல வாழ்ந்து இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்க எல்லா ஜனங்களும் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? உணர்வு இல்லாத ஓடி இருக்கிறாங்க. ஏதாவது ஒருத்தன் நடத்தின்னு கிடக்குறான். அவன் என்ன சத்தியம் சத்தியம் சொல்லினுங்கிறான். நீங்க என்ன பாருங்க, அந்நிய கண்களில் உங்கள் சொந்த கண்களை பார்க்கும். இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது அங்கே நியாயத்திற்குள்ள போய் நீங்க நிற்கும் போது சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் விஷயங்கள் போட்டு காட்டுவார். அவன் சத்தியம் 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 ஒருத்தன் போதிச்சுருந்தானே, வார்த்தையை போய் கேட்டியா? இந்த சத்தியமுள்ள வார்த்தையை நீ தியானித்தியா? ஹல்லேலூயா. அதான் பாருங்க, வேதம் சொல்லுகிறது 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 நீங்கள் வாசிப்பீர்களானால் வாசியுங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரரும் அகந்தை உள்ளவர்களும் தூசிக்கிறவர்களும் தாய்தாப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாத உள்ளவர்களும் நன்றி அறியாதவர்களும் பரிசுத்தம் இல்லாதவர்களும். ஹல்லேலூயா. பாருங்க, முதல்ல பார்க்கிறோம் மனுஷர் எப்படி இருப்பானா? தற்பிரியன். தான் வாழ்ந்தா போதும், யார் குடும்பம் எக்கேடு கட்டு போனா எனக்கு என்ன கிடைக்குது? என் குடும்பம் நல்லா இருக்குதா? என் பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்களா? அதை விட இன்னொரு காரியம் என்ன நினைப்பாங்க தெரியுமா? பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்களோ, கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க நல்லா இருக்கிறாங்களோ, அண்ணன் தம்பி நல்லா இருக்கிறாங்களோ, கணவன் நல்லா இருக்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. முதலாவது நான் நல்லா இருக்கிறேன்னா, எனக்கு முதல்ல கொடுத்தது எனக்கு கிடைச்சது, எனக்கு கொடுத்தது கிடைச்சிச்சா? நான் ஒண்டி சாப்பிட்டா போதும், நான் ஒண்டி திருப்தி ஆனா போதும், நான் மட்டும் நல்லா இருந்தா போதும். இப்படியாப்பட்ட காலம் வரும்னு வேதம் தெளிவா நமக்கு எழுதப்பட்டிருக்கு. அவன் எப்படி இருப்பானா? தற்பிரியன். அவனுக்கு சுபாவ அன்பு இருக்கவே இருக்காது. நீங்க கடைசி நாட்களில நீங்க வாழ்ந்து இருக்கிறீங்க. ஏன்னா எப்படி இருக்காது? ஒருத்தருக்குள்ள ஒருத்தரு அன்பு இருக்கவே இருக்காது. தான் பிழைச்சா போதும், தான் குடும்பம் நல்லா இருந்தா போதும், முதலாவது நான் நல்லா இருந்தா போதும், அந்த எண்ணத்துக்குள்ள அந்த சிந்தைக்குள்ள இருப்பாங்க. கடைசி நாட்கள்ல எப்படி இருப்பாங்க? தற்பிரியரும் பணப்பிரியர். என்னத்தான் ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் அந்த பணத்து மேல ஒரு திருப்தியா இருக்காது. நீங்க 10,000 சம்பளம் வந்துச்சா, நெக்ஸ்ட் ஒரு 15,000 எக்ஸ்ட்ரா கிடைக்குமா?
இன்னும் ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கூடுதலாக கிடைக்குமா? இந்த வேலையை விட்டா வேற ஒருத்தர் ஒரு 40,000 சம்பளம் கிடைக்குதுன்னு சொன்னோன்னு அந்த சம்பளத்துக்கு போய் சேரலாமா? அப்ப மனுஷனுடைய சிந்தப்புறம் எங்க இருக்கு? வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கான். பண ஆசை எப்படி இருக்குது? எல்லா தீமைக்கும் அது வேறா மாறும். இன்னைக்கு போய் பாருங்க, 40 வருஷத்துக்கு முன்ன இந்த காலம் போல இப்ப கிடையவே கிடையாது. 40 வருஷத்துக்கு முன்ன அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு ஐக்கியம் இருந்தது, உறவினர்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் இருந்தது, அக்கம் பக்கம் இருக்கிறவர்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் இருந்தது. அதே போல ஒரு நல்லது கெட்டது நடக்கும்போது 4 நாள்ல கூட 5 நாள் ரஜா போட்டு கொடுப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சொந்தக்கார வீட்டில் இருப்பாங்க. நான் 45 வருஷத்துக்கு முன்ன நடந்த சம்பவங்களை சொல்றேன். ஒரு திருமண காரியம் நடக்குதுனாக்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொந்தக்காரங்க மாமன் இருந்து மச்சால இருந்து எல்லாருமே ஒரு ஊர்ல வந்து உட்காந்துருவாங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வர சொல்ல கையில 2 பேக்கை தூக்கின்னு தலைமையில மூட்டை தூக்கின்னு நேரம் வீட்டுக்கு வருவாங்க. சொந்த பந்தெல்லாம் அப்படி இருந்தது. ஆனா இப்போ நேரம் எங்க வரன்றாங்க? சவுட்ரிக்கு வரமே. எந்த சவுட்ரி? எந்த இடத்துல கல்யாணம்? சரி, எத்தனாம் தேதி? கரெக்டா ஷார்ப்பா அந்த மணிக்கு நேரம் போகுது. எங்க போயிட்டு, சார் நான் கொஞ்சம் இன்னைக்கு மேரேஜ் இருக்குது, பர்மிஷன் கொஞ்சம் கொடுங்க, நான் போயிட்டு மறுபடியும் ஒரு 2 ஹவர் இல்லை 3 ஹவருக்குள்ள நான் வேலைக்கு வந்துடுறேன். அப்படித்தானே இருக்குது உலகம். ஏன்? பணம். 2 ஹவர் வேலை போயிடுச்சுன்னா 2 ஹவருடைய காசு என்ன ஆயிடுது? கட் பண்ணிடுறாங்க. அதோட நம்ம போயிட்டு கரெக்டா ஷார்ப்பா. அது கூட இன்னொரு விஷயம், என்னால் இன்னைக்கு வர முடியலங்க, எங்க வீட்டுக்கார அனுப்பி வச்சிடறேன்னு. ஆனா அன்னைக்கு இன பந்துக்களோடு குடும்பத்தோடு கடந்து போனாங்க. எல்லாரும் என்ன பண்ணாங்க? போய் திருமணத்திலேயோ நல்லது கட்டத்திலேயோ கலந்துக்கினாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. போய் அறிமுகப்படுத்தி வைக்கத்தான் இருக்குது. இது யாரு? ஏய், அவன் என் கூட பிறந்த தம்பிடா, அவங்களுக்கு சித்தப்பா, இவங்க என் கூட பிறந்த தங்கச்சி, இவங்களுக்கு அத்தை. இப்போ என்ன ஆயிடுது? முறைய போய் சொல்லி கொடுக்குற காலமா மாறிடுச்சு. அவங்க யாருன்னு தெரியல. உறவுகள் என்ன ஆயிடுச்சு? பிரிவினைகளை வந்துடுச்சு. காரணம் என்ன? மனுஷனுக்குள்ள பண ஆசை. அது எல்லா தீமைக்கும் அது வேறாயிருக்கு. இந்த அன்பு தனிஞ்சு போகும்போதுதான் தேவ வார்த்தை விட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்க? தூர போயிடுவாங்க. இது எப்ப நடக்குமா? கடைசி காலத்துல இப்படிதான் இருப்பாங்க ஜனங்க. கல்யாணம் நடந்தாக்கா அதுக்கு முன்ன ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி ஒரு சொந்தக்காரன். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. 2 நாள் ரஜா போடணுமா இருக்குது, ஒரு வாரம் ரஜா போடணுமா இருக்குது, அதோட கல்யாணத்துக்கு வந்துடுறேன்னு. அப்ப மனுஷன் எப்படி இருக்கிறானா? பணப்பிரியனும் வீம்புக்காரன். நான் சொல்றது தான் கரெக்ட், நான் செய்யத்தான் கரெக்ட். உன் பார்வைக்கு நான் செஞ்ச எல்லாமே கரெக்டா இருக்கு. அவங்களுக்குள்ள என்ன வந்துடுச்சு? வீம்பு. இந்த வீம்பு நிமித்தமா மனுஷனுடைய இருதயம் என்ன ஆகுது? மனம் மேட்டிமை கொள்ள போயிடுது. இந்த மனம் மேட்டிமை நிமித்தமா அவங்க என்னன்றாங்க? தேவ வார்த்தை விட்டு அவங்க தூர கடந்து போயிடுறாங்க. தாழ்மை கிடையாது. ஒருவருக்குள்ள ஒருவர் என்ன இல்லை? தாழ்மை இல்லை. தாழ்மைக்குள்ள என்ன இல்லை? பொறுமையும் இல்லை. இன்னைக்கு வீம்புக்குள்ள அநேக ஜனங்கள் விழுந்து கிடக்குறாங்க. கடைசி நாட்கள் இப்படிதான் இருப்போம் வேதம் சொல்லுது. அந்த வேத வார்த்தை இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. ஒருவருக்குள்ள ஒருவர் என்ன இல்லை? அன்பு இல்லை, ஐக்கியம் இல்லை. ஹல்லேலூயா. அகந்தை உள்ளவர்கள். அகந்தனை என்ன தெரியுமா? அகந்தனை என்ன? இந்த வீம்பு பிடிச்சுக்குள்ளதான் அகந்து இருக்கும். இருமாப்பு. அவங்க யாருக்கும் மரியாதை வைக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் கடைசி நாட்கள் இப்படி இருப்பாங்க. நெட்டு அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்? அவங்களுடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்குமா? நெட்டு அகங்காரம் இருக்கும். இந்த அகங்காரம் உள்ளவங்க யாருமே கீழ்ப்படிய மாட்டாங்க. ஒருத்தருக்கும் என்ன பண்ண மாட்டாங்க? மரியாதை கொடுக்கவே மாட்டாங்க. இந்த சுபாவம் இருக்குமா? அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கலாமா? தேவனை அறிந்த பிள்ளைகளுக்குள்ள இருக்கலாமா? சொல்லுங்களேன். இருக்கக்கூடாது. அதனால சிஸ்டர் சொல்லணும், இல்லை சிஸ்டர் நீங்க என்ன பண்ணுங்க? தாழ்ந்து போங்க. சரி வர சொல்லுங்க. இல்லை நீங்கள போய் என்ன பண்ணுங்க? இட்டு வாங்க. இதான் கர்த்தருடைய அன்பு. தாழ்மை உள்ளவனுக்கு தான் என் கிருபை அளிக்கிறான். உன் இருதயத்தில் அகங்காரம் இருந்துச்சுன்னா தான் செய்யறதுதான் கரெக்ட். அகந்தை உள்ளவர்களும் தூசிக்கிறவர்களும் காரணமே இருக்காது. நாங்க வீட்டுக்கு போயினுங்கிறோம். நம்ம எப்ப பேருக்கு போயிருந்தோம் இல்லையா? வண்டியில ரோட்ல
ஒரு அம்மா இருக்குது. அந்த அம்மா கிட்ட எங்களை பற்றி என்ன சொன்னாங்களோ தெரியல, காரணமே கிடையாது. ஊர் நாட்டிலேருந்து வந்துட்டான், சர்ச்சை வச்சு நடத்துகிறான். அவன் அந்தி கிறிஸ்து, நான் அந்தி கிறிஸ்துவன். காரணமே இல்லாத என்ன பண்றாங்க, தூசிக்கிறாங்க. காரணமே இல்லாத என்ன பண்றாங்க, திட்டுறாங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் வைக்கிறாங்க. பைபிள் எடுத்து கையில போயினுங்கிறான். அவன் ரொம்ப பரிசுத்தவானா? அவன் பிள்ளைங்களை பரிசுத்தவாங்களா? அதால கேட்கிறோம். மறுபடியும் என்ன பண்ண முடியல, பேச முடியல. நாம போய் ஏதாவது பேசுறோம்னா நம்முடைய பரிசுத்த பலத்தில் நமக்கு என்ன ஆயிடும், உண்டாயிடும். காரணம் இல்லாமல் என்ன பண்றாங்க, தூசிக்கிறாங்க. ஒருத்தருக்குள்ள ஒருத்தருக்கு என்ன இருக்காதுன்னா, தீர்வான ஒரு காரியத்தை அறியவே மாட்டாங்க. நீங்க பாருங்க, மாமியார்ல இருந்து மாமனார்ல இருந்து கல்யாணம் பண்ணி போற வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், மருமக ஒரு தப்பு கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்கள பத்தி ஏதோ ஒரு சின்ன ஒரு காரியத்தை கேட்டிருப்பாங்க. ஆனா அந்த வார்த்தைகளை கொண்டு என்ன பண்ணுவாங்க, மருமகளை தூசிக்கினே இருப்பாங்க. அதே போல மாமியாரை பத்தி மருமக கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, உங்க மாமியார் சரி கிடையாது அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க. காரணமே இல்லாம மத்தவங்க கிட்ட பண்ணி என்ன பண்ணுவாங்க, தூசணமான வார்த்தைகளினால அவங்கள பேசிட்டு இருப்பாங்க. பாருங்க, அவங்க கிட்ட எங்களை பத்தி யார் என்ன சொன்னாங்க, என்னை பார்த்தவன என்னன்றாங்க, அந்தி கிறிஸ்துன்றாங்க. ஆனா அவங்க எப்படி போவாங்க தெரியுமா சபைக்கு? சொல்றாங்க, எப்படி போறவங்க சபைக்கு? என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தமுள்ள நாமத்தை சோத்திரின்றாங்க. அப்பதான் இவ்வளவே போவாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நீ அந்தி கிறிஸ்து. அவங்க என்ன பண்றாங்களா, காரணமே இல்லாம தூசிக்கிறாங்க. காரணமே இல்லாத என்ன பண்றாங்க, சாபம் விடுறாங்க. வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்கள் இப்படிப்பட்ட ஜனங்களா இருப்பாங்க. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாம உள்ள பிள்ளைங்க. ஓ, நீ ஒண்டிதான் அப்படியே சம்பாஷணை எனக்கு சோறு போடுறியா? பக்கத்துல போய் பாரு, அங்க பாரு, இங்க பாரு, அவன் கஷ்டப்பட்டவன் சோறு போடலையா? என்ன நீ ஒண்டிதான் கஷ்டப்பட்டவன் எனக்கு பெற்று வளர்த்து ஆளாக்கிட்டியா? நீ போட்டு எடுத்து கொடுத்த துணியில் தான் நான் இவ்வளவு நாளா இதுவாயிட்டு இருக்கிறேன்னா? ஓ, சும்மா கம்மி இருப்பா, பெத்த கடமைக்கு நீ செஞ்சு தான் ஆகணும். நீ என்ன சொல்லிட்டாக்க நான் என்ன செஞ்சிடணுமா? எப்படி இருக்குதுங்க பிள்ளைங்க? கீழ்படித்து கிடையாது. டேய், ஒரு பொருள் போய் வாங்கினடா, நான் வாங்கின வர மாட்டேன். ஏன் போ, அதுக்கப்புறம் அவ்வளோ வாங்கின சொல்லு. அப்படிதானே தீபிகா? நான் போக மாட்டேன்ப்பா, போப்பா, இறங்கி போய் மேலே இருந்து இறங்கி போய் வந்து என்னால் முடியாது. ஏன் அவங்களையும் தானே நீ பெத்த, போ அவங்களுக்கு போய் வேலையா சொல்லு. ஓ, நான் போறதில்லப்பா, போறதான் அவனுக்கு போக சொல்லு, வாங்கின சொல்லு, நான் போறதில்லப்பா. நீங்க எப்படி இருக்கிறாங்க பிள்ளைங்கள்லாம்? கீழ்ப்படிதல் இல்லை. வேதம் சொல்லுகிறது, படிடா, படிச்சா நல்லா என்ன வாழ்க்கை நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வருவேன். ஓ, சுமார்ப்பா, படிப்பு எனக்கு ஏறல, யான் தான் இருக்கும் அந்த ஸ்கூல்ல என்ன சேர்த்தியோ, அந்த டீச்சரே எனக்கு சரி கிடையாது. அப்படிதான் நானால அந்த டீச்சர் எனக்கு சரி கிடையாது. போ, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், போப்பா, வேற ஸ்கூல்ல போய் சேருப்பா. தெரியாது எப்படி என்னைக்குமே அந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்டுக்கிறீங்க. பசங்க என்ன பண்றது இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை. நம்ம கஷ்டப்பட்டு நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி என் பிள்ளைங்க நல்லா இருக்குமான்னு ஓடி 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 போய் என்ன பண்றோம், பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குறோம். தோலுக்கு மேலே வளர்ந்துட்டு எதிர்த்து நின்று வெளியே சண்டைக்காரங்கிட்ட நிற்கிற கதையா நிற்கிறாங்க பிள்ளைங்க. இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு உலகம். இதுதான் கடைசி காலம். அதனால தான் கத்த சொல்ல பாருங்க, மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இந்த கொடிய காலத்துல இப்படியாப்பட்ட பிள்ளைகளா இருப்பாங்க. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிவே மாட்டாங்க. பிள்ளைகளுக்கு உண்மையாய் செவி கொடுத்து நடக்கவும் மாட்டாங்க. புத்திமதி சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் அந்த காலம். அப்பா அவனை அப்படி புத்தி சொல்லி உங்களை வளர்த்துருப்பாங்க. எங்களெல்லாம் அப்படி கிடையாதுப்பா, இது டிஜிட்டல் காலப்பா. நீங்க உலகம் எப்படி போய் எனக்கு தெரியுமா? நீ எங்க இருக்கிற? நீ நான் எங்கடா இட்டும் போயிட்டு நல்ல பெரிய ஸ்கூல்ல சேர்த்துன்னா நல்லா படிச்சிருப்பேன். என்னை இட்டு போய் கார்பரேஷன் ஸ்கூல்ல போட்டு விட்டேன். அப்படிதான் பேசுறோம். எங்களை நல்லா படிக்க வச்சிருந்தா நல்லா இருந்துச்சு. நீங்க படிக்காத படிச்சவங்களை பார்த்தோன்னே எங்களுக்கு எப்படி இருக்குது? மன வேதனையா இருக்கு. கீழ்ப்படியாமல் உள்ள பிள்ளைகள் இருக்கிற காலம் இந்த காலம். அன்னைக்கு பெத்தவங்க ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தை சொன்ன டைம்ல போய் செய்யலன்னா அடுத்த நிமிஷம் முதுகுல வீயும், அடி பெரம்பல வீயும், அப்படியே துடியா துடிக்கணும். வெடிகாலம் 4 மணிக்கு ஏஞ்சிக்கணும்.
10 மணிக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும் வாடான்னு சொல்லி கூப்பிட்டாலும் அந்த 10 மணிக்கு எழுந்து போய் ஆகணும். நைட்டு 12 மணிக்கு போய் இறக்குங்க தண்ணி என்ன பண்ணணும், மடம் மாற்றி வரணுனாக்கா போய் தான் ஆகணும். நான் போக மாட்டேன்னு படுக்க முடியாது. பாம்பு இருக்கும், பள்ளி இருக்கும், எல்லா சூழ்நிலையும் இருக்கும். அன்னைக்கு இருந்த காலங்கள் வேற, இன்னைக்கு அப்படி கிடையாது. நன்றி அறியாதவர்கள் நன்றி என்ன தெரியுமா? காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் அது ஞானத்தில் மான பெரியதான். காலத்துக்கு ஒரு நன்றி செய்ய, ஒரு காரியத்தை ஒருத்தர் செய்யறாங்கன்னா பாருங்க, நமக்கு ஒருத்தர் ஒரு காரியத்தை செஞ்சாரு, அந்த நன்றி இந்நாள் வரைக்கும் நாங்கள் மறக்கலை. என்ன நன்றினா, வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக என்ன பண்ணாருனாக்கா, நம்ம பரத் சார் என்றவர் என்ன பண்ணார், அவரே 40,000 ரூபாய் செலவு பண்ணி ஃபுல் எல்லா ரெக்கார்டுங்களை எடுத்து அவர் தான் ரிஜிஸ்டர் பண்ணார். லாயர் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணார். அவர் ஒரு காரியத்தை சொன்னார், ரவிசங்கர் என்னால் முடிஞ்ச நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். சரி பரவாயில்ல செய்யுங்க சார், எது செஞ்சாலும் நன்மைக்கு தான் இருக்கும். செஞ்சாரு, எங்ககிட்ட ரிஜிஸ்டர் பண்ணி என்ன பண்ணாரு, கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டோட சில ஒன்னே ஒரு காரியம் நடக்குது, சம்பவம் நடக்குது. ஒரு இடத்துல 1.25 கோடி ரூபாய் வேலை, இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபாய் வேலை, இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 1 கோடி ரூபாய் வேலை. இந்த 3 வேலையும் அப்படியே பெண்டிங்ல நிற்குது. நான் வேலை செஞ்சு முடிச்சாயிடுச்சு, அந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணிட்ட வேலை. நெக்ஸ்ட் வேலை தொடங்கணும். நான் போய் கேட்குறேன், என்ன சார் பண்ணுறது, என்ன சொல்றீங்கன்னு. இல்லை ரவிசங்கர், உன்னை வச்சு நான் வேலை செஞ்சேன், எனக்கு லாபமே கிடையாது, அதனால நான் சந்திரசேகர் தான் கொடுத்துட்டேன்ற. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்க வேலை யார்கிட்ட கொடுத்துட்டாரு. ஆனா அவர் எனக்கு ஒரு காரியத்தை செஞ்சாரு, நன்மை செஞ்சார். ஆனா அந்த நன்மையை நான் இந்நாள் வரைக்கும் நாங்கள் நினைக்கிறோம். இந்நாள் வரைக்கும் காரணம் என்ன தெரியுமா? நன்மையான எந்த ஒரு ஈவும் பூரணமான எந்த ஒரு வரமும் அது ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வரக்கின்றோம். அந்த பிதாவாகிய தேவன் தான் நமக்கு நன்மை செய்கிறவர். அல்லேலூயா. பாருங்க, எப்பவுமே சொல்றேன், ஒருத்தர் நமக்கு ஒரு உதவி செய்யறாங்கன்னா அது வாழ்க்கையில மறக்கவே கூடாது. நம்ம வீடு, எங்க அப்பா வாங்கின வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாதிரி இருந்தது. ரிஜிஸ்டர் பண்ணல. அவர் பால் கறக்கிற மாடு வச்சுக்கிறாரு. அந்த மாட்டை ஓட்டு போயிட்டு பெருமாள், அவர் பேரு பெருமாள் முதலியாரு, அவர் என்ன பண்ணார், எடுத்துன்னு போயிட்டு சந்தையில் எடுத்துன்னு போயிட்டு 500 ரூபாய்க்கு அந்த மாட்டை வித்து எடுத்துன்னு எங்க அப்பா கிட்ட கொடுத்து, ஆர்வம் ஃபர்ஸ்ட் போய் இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வா. அது என் கண்ணால பார்த்தோம், என் கூட நான் இருந்தவன், நான் அவரோட கூட இருந்து சொல்ல கண்ட காட்சி. அன்னைக்கு அந்த மனுஷன் ஒரு காரியத்தை எங்களுக்கு நன்மை செஞ்சுட்டு போனார். அப்போ ஒருத்தர் ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறக்க கூடாது. ஹல்லேலூயா. கவனிங்க, கவனிங்க. நன்றி அறியாதவர்கள் இருப்பாங்க. கடந்த நாட்களில் ஒரு சாவு வீட்டுக்கு நாங்கள் கடந்து போயிருந்தோம். எங்க பையன்கிட்ட கூப்பிட்டு ஒரு காரியத்தை எங்க சம்சாரம் சொன்னாங்க. அந்த நாட்டில் எங்களுக்கு கையில காசு இல்லை, படுக்க இடம் இல்லை, குளிர், பெங்களூர்ல மார்கழி மாசம் குளிர். எதிர் வீட்டில் இருக்கிறவங்க ஒரு கம்பளி எடுத்து வந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க, 2 பேருக்கும் பழைய கம்பளி. நானும் எங்க சம்சாரத்துக்கு ஓத்தின்னு படுங்க. அந்த பழைய கம்பளியில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு கிழிஞ்சிட்டு வருது. அதை தான் போத்தின்னு 2 பேரும் படுத்துன்னு. அவங்க அந்த சாவுக்கு யதார்த்தமா வந்துட்டாங்க. என் ரவிக்குமார் கிட்ட கூப்பிட்டு சொல்றோம், ரவிக்குமார், நாங்கள் ஒரு நேரத்தில் படுக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன இல்லை, போத்திக்கிறதுக்கு கம்பளி கிடையாதுடா. இவங்க தாண்டா எங்களை பார்த்துட்டு பாவம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தூக்கி முடியாது அந்த கம்பளி கொடுத்தாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னே நடந்த சம்பவம்? 30 வருஷத்துக்கு முன்னே நடந்த சம்பவம். இப்போ சமீபத்தில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னே இவங்களை கூப்பிட்டு அவங்களை நிற்க வச்சு காமிச்சு சொன்னேன். நன்றி. நீங்க எப்படி இருப்பாங்களா ஜனங்க? நன்றி அறியாதவர்களா இருப்பாங்க. வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, இது கடைசி காலம். ஹல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுகிறது, பாருங்க, பரிசுத்தம் இல்லாதவர்களும். பரிசுத்தம் என்ன தெரியுமா? சர்ச்சுக்கு வர சொல்ல மாத்திரம் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிறது, காதுல கம்பள் போட மாட்டேன் பிரதர், ஒயிட் அண்ட் ஒயிட் தான் இருக்கும் பிரதர். நான் ஐயோ பூவா, பூ வச்சா பிசாசு பிடிச்சிக்கணும் என் பாஸ்டர் சொல்லிட்டாரு, நாங்கள் பூவே வச்சுக்க மாட்டோம். எப்படி இருப்பாங்க? ஆளை பார்த்தா அப்படியே அந்நிய பாஷையில் அப்படியே சபையில அப்படியே லபலபான்னு என்ன பண்ணுவாங்க, அந்நிய பாஷையிலேயே பேசுவாங்க, அந்நிய பாஷையிலேயே ப்ரேயர் பண்ணுவாங்க. அவங்கள போல ஒரு பரிசுத்தவன் ஒருவரும் இல்லை. அந்த அளவுக்கு இருப்பாங்க. பார்த்தவங்க ஒரு பரிசுத்தவாட்டி போலே இருப்பாங்க, பரிசுத்தவான போலயே இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள என்ன இருக்காது? கண்டு ஒரு சகோதரிடத்துல உனக்கு அன்பு இல்லைன்னு வச்சுக்க, தானாத தேவனிடத்துல உன்னால அன்பா இருக்க முடியுமா? அந்த அன்பு அவர்களுக்குள்ள
இருக்கவே இருக்காது. அவங்க காட்டுற பரிசுத்தம் எதுல? போட்டுக்கிற வஸ்திரத்திலையும், காதில் போட்டுக்காத இருக்கிறாங்க, கம்பல் போட்டுக்க மாட்டேன், தலையில நான் பூ வச்சுக்க மாட்டேன், சர்ச்சுக்கு வந்தா நான் கலர் துணி போடவே மாட்டேன். சிபிஎம்னு ஒரு சர்ச் இருக்குது, ஃபுல் ஹேண்ட் போடணும். அவங்க சபையிலலாம் போனீங்கன்னா ஃபுல் வரல கை வரல போடணும், கழுத்து வரல என்ன பண்ணணும், துணியை போட்டுக்கணும். ஆனால் அதே கல்யாணத்துக்கு வெளியே போனால் ஆர்டிஃபிஷியல் கம்பளி நேரம் இங்கிருந்து வெளுந்தவங்க இருக்கணும். முதுகு பத்தின 2 இன்ச்சு பட்டம் மட்டும் கட்டிக்கணும். முன்ன பார்த்தீங்கன்னா அசிங்கமாக தெரிகிற அளவுக்கு ஓனியே போடாமல் அசிங்கமாக சினிமா ஆர்டிஸ்ட்காரி கூட போகணும். அடுத்தவங்க பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணணும்? அடுத்தவங்க பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணணும்? இச்சைக்கணும். அந்த எண்ணத்தோடு அந்த சிந்தையோடு தான் போவாங்க. ஆனால் சபைக்கு போக சொல்ல மாத்தினா கை ஃபுல்லாண்டு, கழுத்து வரலும், ஜாக்கெட். இது இல்லைங்க பரிசுத்தம். நீ வீட்டில் இருக்க சொல்லும் சரி, சபைக்கு வர சொல்லும் சரி, நீ வீட்டில் எப்படி இருக்கிற அதே போல சபைக்கு வா. உன்னை யாரும் புறம்பு தள்ள மாட்டாங்க. சபைக்கு வர சொல்ல மாத்திர பரிசுத்த அலங்காரத்துடனே வர்றது கூட காட்டாத. நீ அந்நிய பாஷையில பேசாத. பார்க்கிறவங்களுடைய பார்வைக்கு பரிசுத்தமா வாழாத. உன் இருதயத்தை காண்கிறவர் தேவ ஆவியானவர். உன்னிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்தை குறித்து உன்னிடத்தில் கண்டித்து உணர்த்துவார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, சத்தியத்தை குறித்து உணர்த்துவார். அப்படி நட. இருக்கிறோமா? வீட்டுக்குள்ள ஒரு வேஷம், வெளியில வந்தா ஒரு வேஷம். எனக்கு சேர்த்தன்னு சொல்றேன். இங்க ஸ்டேஜில் நான் நிக்கிறேன்னா, சங்கரா ஐயோ என்ன மாதிரி வார்த்தை கொடுக்குறா தெரியும், என்ன மாதிரி பரிசுத்தம் தெரியுமா அவரு? அது இல்லைங்க. என் கிரியை வெளியே போனாலும் அதே கிரியை இருக்கணும். என் நடக்கையில் அப்படி இருக்கணும், என் செயல் அப்படி இருக்கணும். ஹல்லேலூயா. ஆனா நீங்க எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? எப்படி இருக்கிறாங்க? பரிசுத்தம் இல்லை அவர்களுக்குள்ள. சுபாவ அன்பு இல்லை. யாருக்குள்ள? தேவன் அறிஞ்சன்னு சொல்றாங்க, பிதாவாகிய தேவன் உனக்குள்ள வாசம் பண்றன்னு சொல்றாங்க. அவங்களுக்குள்ள என்ன இல்லை? அன்பு இருக்குதா? ஒருத்தனுக்குள்ள ஒரு அன்பு, தேவனுடைய அன்பு மாத்திரம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், மற்றவனுடைய கஷ்டத்தை கண்ணீரை பார்க்கும்போது அவங்களுடைய இருதயம் நொறுங்குண்டு போகணும். அவங்க இருதயம் என்ன பண்ணணும்? கலங்கணும். உள்ளான இருதயம் கலங்கணும். ஹல்லேலூயா. இணங்காதவர்கள் யார்கிட்டயும் சேரவே மாட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இணங்கவே மாட்டாங்க. நீ ஓடி ஓடி போய் நல்லா நீ அன்பை காட்டிப்பாரு. நீ ஓடி ஓடி போய் அவங்களுக்கு அன்பா என்ன பண்ண உபசரிச்சுப்பாரு. நீ தேவ அன்பை காட்டிப்பாரு. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? இணங்கவே மாட்டாங்க. அப்படின்னு அப்படித்தான் சொல்லுவாங்க. பவளை பிடிச்ச நாயோட போய் நல்ல நாய் சேராத. பவளை பிடிச்ச நாய்கிட்ட போய் நல்ல நாய் சேர்ந்தா அந்த பவளை பிடிச்ச நாய்க்கு போய் பைத்தியம். இதுவும் பைத்தியமா மாற்றணும். இது போல என்ன பண்ணுவாங்க பாருங்க. சபை என்பது என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்ட அவருடைய சரீரமாகிய இந்த சபை. நீங்க தான் தேவனுடைய ஆலயம். இந்த தேவ சமூகத்துல கவனிங்க. நீங்க இங்க தேவ சமூகத்தில் சாத்தான ஆராதிக்க வந்திருக்கிறீங்களா, இயேசு கிறிஸ்து ஆராதிக்க வந்திருக்கிறீங்களா? சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க இங்க சாத்தான ஆராதிக்கிறீங்களா, இயேசு கிறிஸ்து ஆராதிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து ஆராதிக்கிறீங்க. நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போறீங்களா, பாதாளத்துக்கு போறவங்களா? சொல்லுங்க. உங்க வாயில் வார்த்தைகளை கர்த்தர் பார்க்கிறார். நீங்க எங்க போறவங்க? நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போறேன்றீங்க. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அவங்க இப்ப சொன்னாங்க ஒரு அம்மா, அவங்கெல்லாம் அந்தி கிறிஸ்து. அவன் பவளை பிடிச்சி நாய் அவனோட போய் சேராத. குறிப்பா நம்ம சபை விட்டு எவன் போய் இன்னொருத்த சபை ஆரம்பிச்சுக்கிறானோ அந்த சபையோட போய் நீ ஐக்கப்படாத. அவனோட போய் சேர்ந்து ஆராதிக்காத. ஏன்னா அவன் கள்ள போதகன். அவன் கள்ள போதகன். அவன் அந்த இடத்துல தேவ ஆவியானவர் இல்லை. இவங்க என்ன பண்ண மாட்டாங்களாம்? நாங்க மற்றவங்களோட இணங்க மாட்டோம்னு இந்த வசனத்தை சொல்லுவாங்க. இவங்க இணங்காதவங்க. இவங்க சபை மாத்திரம் தான் பரிசுத்தம் உள்ளது. இவங்க சபை மாத்திரம் தான் நித்திய ராஜ்யத்துக்கு போவோம். நாங்க தான் இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானத்தை கொடுக்கிறோம். நாங்க தான் இயேசு கிறிஸ்து நாமத்தை பிரசாபப்படுத்துறோம். நாங்க தான் இயேசு நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லைன்னு என்ன பண்றோம்? சொல்றோம். அப்படின்னு சொல்லி சில பேர் உபதேசத்தை பண்ணி நீங்க அநேக ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அதனால்தான் விசுவாசிகளை ஒருமனப்பட்டு கூடி ஜெபிக்க விடவே மாட்டாங்க. இவங்க மற்றவங்களோட இணையவும் மாட்டாங்க. இவங்க துர்க்கிரியர்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவங்க. காரணம் என்ன தெரியுமா? நீ ஆராதிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து தான். அவங்க ஆராதிக்கிறவங்க இயேசு கிறிஸ்து தான்.
நீ ஒரு நாள் நித்திய பல்லவ ராஜ்யத்துக்கு தான் போக போறோம், பல்லவ ராஜ்யத்துல ஒன்னா போய் சேர போறோம். ஆனா இங்கேயே நீ ஒன்னா சேர்ந்து கூடி ஜெபிக்க கூடாது, நீ தடை பண்றனா ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கூடாது, ஆண்டுடைய நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்த கூடாது, அவனோட போய் சேர்ந்து ஜெபிக்காத, அவனோட சேர்ந்து சபைக்கு போகாத, அந்த சபையோட சேராத நீ சொல்றனா, பாருங்க சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் இன்பமானது. ஒருமித்து வாசம் பண்ணுது. பிரிவினை உண்டாக்குறவன் யாரு? ஒருத்தர் சேரக்கூடாது, ஒருத்தர் போய் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, அவங்களோட ஐக்கப்படாத, ஒருத்தர் துன்மார்கன், ஒருத்தர் அக்கிரமக்காரன், தேவனுக்கு பிரியவனாத சகல பாவத்தையும் செய்கிறவன், அவனோட போய் நல்ல பிள்ளை போய் சேருன்னு சொல்லுவோமா? டேய் அவனோட சேராத, அவன் சரி கிடையாது, அவன் அக்கிரமக்காரன், அவன் தண்ணி அடிக்கிறவன், அவன் கஞ்சா போடுறவன், கஞ்சா அடிக்கிறவன், அவனோட போய் சேராத, நீ துன்மார்க்க வழியில போயிடுவேன்னு அடக்குவோம். ஆனா ஒருத்தன் சத்தியமுள்ள வார்த்தைன்னு சொல்றவன், சத்திய வார்த்தைகளை பிரசங்கம் செய்யறவங்க, தேவ வார்த்தைகளை சத்தியத்தின் பிரகாரமா போதிக்கிறாங்கன்னா, நீ அவங்களோட போய் ஐக்கப்படக்கூடாது, நீ சேரக்கூடாதுன்னு சொல்றனா, அப்ப உனக்குள்ள என்ன ஆவி இருக்கு? அவன் தான் அந்தி கிறிஸ்து. வேதம் தெளிவா சொல்லுது, பிரிவினைகளை உண்டாக்குகிறவன் தான் அந்தி கிறிஸ்து. ஒருமனப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி ஜெபிக்கும் போது நீங்கள் ஜெபிக்க கூடாது என்று தடைகளை செய்கிறவன். பாருங்க, ஒருமனப்பட்டு கூடி ஜெபிங்கள் என்று சொல்லுகிறவர் இயேசு கிறிஸ்து. நீங்க ஒருமனப்பட்டு விசுவாசிகள் கூடி ஜெபிக்க கூடாது, அந்த சபைக்கு நீ கடந்து போக கூடாதுன்னு ஒருத்தன் தடை பண்றானா, அவன் தான் அந்தி கிறிஸ்து. ஏன்? இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் நீ நாசத்தை கொடுத்திருப்ப, இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் அற்புதத்தை செய்திருப்பாய், இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் சகல அடையாளங்களை செய்திருப்பாய். என் பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல் தேவ ராஜ்யத்தில் ஒருவனும் பிரவேசிக்கவே ஆகாது. அக்கிரம செய்வக்காரனே, என்னை விட்டு அகன்று போ, அழுகையும் பற்கடிப்புள்ள அந்தகார இருள போடுங்க இவனை. நீ ஒருவனப்பட்டு கூடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கூடாதுன்னு எந்த ஒரு ஊழியக்காரன் தடை செய்கிறானோ அவன் தான் அந்தி கிறிஸ்து. அப்படி இருக்கு. அவன் இணங்கவே மாட்டான், அவன் ஒன்னா போய் சேரவே மாட்டான். பாருங்க, எண்ணெயும் தண்ணியும் எப்பவுமே பிரிஞ்சுதான் இருக்கும், எண்ணெயும் ஒன்னா இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்திலே வரும்போது அவர் சகல சத்தியத்தை குறித்து உன்னிடத்திலே கண்டித்து உணர்த்துவார். நீங்கள் பெற்ற அபிஷேகம், பாருங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 1 யோவான் 2 அதிகாரம் 27 வாசிக்கிறோம். நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களை போதித்து உங்களை வழிநடத்தும், ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அபிஷேகத்தை பெற்று இருக்கிறோம். இவன் இணங்கி வரவே மாட்டான். நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம் இவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குதுன்னு. கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்க, ஒரு உலகத்தான் ஒரு காரியத்தை செய்யும் போது அநேக ஊர்ல இருந்து வராங்க, அநேக இடத்துல இருந்து வராங்க. அவன் ஒரு காரியத்தை செய்யும் போது எல்லாரும் போய் கூடி போய் நின்னுக்கிறான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் என்றும் இந்த பூமியில சத்தியத்தை சத்தியத்தின் பிரகாரமா வெளிப்படுத்துகிற தேவ ஆவியான உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறான்னு சொல்றீங்க. என்ன பண்ண விட மாட்டேங்கிறீங்க? கூடி ஜெபிக்க விடுறாங்களா? அந்த சபைக்கு போகாத, அவன் அந்தி கிறிஸ்து, அவன் சரி கிடையாது, அவன் கோவலை பிடிச்ச நாய். ஹல்லேலூயா. இந்த இணங்காத ஜனங்கள் கடைசி நாட்களில் இருப்பாங்க. அவர்களை விட்டு நம்ம விலகணும். வாசிப்போம், நெக்ஸ்ட் வாசிங்க. அவதூறு செய்கிறவர்களும், அவதூறு என்ன? நல்லவங்களுக்கு துரோகத்தை போய் பண்ணுவாங்க, நல்லவங்களுக்கு துன்மார்க்கமான காரியத்தை போய் செய்வாங்க. ஹல்லேலூயா. இச்சை அடக்கம் இல்லாதவங்க, இச்சை கடந்த நாட்டில் கேட்டேன் தெரியுமா? இந்த இச்சையானது என்ன பண்ணும் சொல்லுங்க? தன் சுய இச்சையின்படி இழுப்புண்டு கண்ணில போய் நம்ம சிக்கிக்குவோம். பக்கத்து வீட்டுக்காரன் ஏதோ போய் நீங்க போய் எல்இடி டிவியோ இல்லை பெரிய டிவியோ ஐநூறு வீட்டில் வச்சுக்கிறான்னு வச்சுங்க. அதே போல நாமளும் போய் எப்படியாவது வாங்கணுங்க. ஃபர்ஸ்ட் போய் லோன் போட்டு வாங்க. பஜாஜ் லோன்ல கொடுக்குறானா பாரு, வேற என்ன லோன் இருக்குது, வேற என்ன HDFC பேங்க்ல எந்த பேங்க்ல கொடுக்குறாங்களோ போய் என்ன பண்ண லோன் போட்டு அது முதல்ல வாங்கி வச்சிடணும். பக்கத்து வீட்டுக்கார வண்டி வாங்கிட்டான், நம்மளும் என்ன பண்ணணும்? வண்டி வாங்கணும். நமக்கு இச்சை அடக்கம் வேணும். ஆசைப்படுறதுலாம் சில பேருடைய பெண்களுடைய ஒரே ஒரு சிந்தனை என்ன தெரியுமா? சபைக்கு நான் அடிக்கடி இந்த ஒரு காரியத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், மனசுக்கு சொல்றதுக்கு வேதனையாக தான் இருக்கு. எனக்கு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறேன். அப்போ என்ன சொல்றீங்களா நினைப்பீங்க. நான் பொதுவான ஒரு காரியத்தை சொல்றேன். ஒருத்தர் யாராவது நல்ல துணி போட்டு வந்துட்டு ஒன்று அடுத்த நிமிஷம் நீ எங்கே வாங்கினேன், எந்த கடையில் வாங்கினேன், எவ்வளோ மீட்ரு, தைச்சதே வாங்கினியா இல்லை வாங்கினது தைச்சியா? பெண்களுக்கு என்ன வந்துடும்? மனசுக்குள்ள ஆசை வந்துடும்.
இச்சை வந்துடும். அதே போல நகையை பார்த்த உடனே லலிதா ஜுவல்லரி எடுத்தியா, அசோக் கடையில் போய் எடுத்தியா, டிசைன் எப்போ புது டிசைன் வந்துக்கிட்டா இதுவா இல்லை ஏற்கனவே இதுவா, இது ஏற்கனவே இருந்துச்சு, அந்த பழைய டிசைன் இருந்துச்சா? நமக்குள்ள என்ன வரக்கூடாது, ஆசை வரவே கூடாதுங்க. அதான் முதலே சொல்லிட்டார் 6ஆம் அதிகாரத்தில், மத்திய விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லிட்டாரு, உனக்கு தேவை எனக்கு என்னன்னு தெரியும், நீ ஒன்றை குறித்து கவலைப்படாது, உனக்கு நகை வேணுமா கொடுப்பாரு. ஹல்லேலூயா. இப்போ நகையை ஸ்டாப் பண்ணணும் எல்லாரும் என்ன பண்ணிக்கிறாங்க, உலகமே கலங்கி போய் உக்காந்துக்கிறாங்க. 84,000 ஆயிடுச்சு சவரன். எவ்வளோ? 84,000. இப்போ 9 கேரட் தங்கத்தை வெளியிட்டுங்கிறாங்க. ஏழை ஜனங்களுக்கு இல்லை, அதை வாங்கட்டும் அப்படின்னு. மனுஷனுடைய இச்சை எங்க இருக்குமே விட்டுக்குது பார்த்தீங்களா? மனுஷனுக்கு என்ன வேணுமா? இச்சை அடக்கம் வேணும். பொருள் மேல ஆசை. வீட்டில் சில பேர் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு எல்லாமே ஒன்றொன்னா வாங்கி போட்டு வச்சுட்டு இருப்பாங்க. நான் சில வீடுகளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இச்சை ஆசை வந்துட்டு, அதனால தான் இப்போ எங்கள் அண்ணாளுக்கு ஒரு காரியத்தை சொன்னோம், காலையில் கூட அந்த காரியத்தை பற்றி பேசணும். ஆஃப் நிக்கர் என்ன பண்ணாத, அண்ணாளுக்கு இப்பத்துலேருந்து ஆஃப் நிக்கர் போட்டு கையில் சிலாது போடுறது இதெல்லாம் அவனுக்கு பழக்கத்தை பண்ணி கொடுக்காத. நாளைக்கு வயது பெருசாகிற காலத்தில் அப்போ போட்டுருந்தேன்ல, இப்போ என்ன போட்டால் என்ன ஆகுது, போடலாம் விடுன்னுவாங்க. இதை போடும்போது மற்றவங்க இச்சையோடு பார்க்கக்கூடிய காரியம் உண்டாயிடும் வயசுக்கு வர காலத்தில். ஹல்லேலூயா. இந்த இச்சை அடக்கத்தை பசங்களுக்கு இப்பத்துல நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, கொடுமை உள்ளவர்களும் நல்லவரை பகைக்கிறவங்க, கொடுமை உள்ளவர்களா இருப்பாங்க. இப்பெல்லாம் துணிகார ரொம்ப. நாங்க நேற்று வண்டியில போயினுக்கிற பிரேயருக்கு, அவங்க பார்த்தீங்கன்னா பாவம் என்ன சொல்றது, வழி விட்டு நிக்கலாம் இல்ல, வழியில நின்னுங்கிறாங்க. வண்டி எடுத்து நாங்க மேல அப்படி ஏறி நிற்கிறோம். நான் எப்படி பொறுத்து தெரியாது, இடிச்சா சண்டைக்கு வருவாங்க. இப்படி இப்படி ஒதுனா நான் எப்படி பொறுத்து இருக்கிறாங்க தெரியுமா? கொடுமை, கொடுமையில கொடுமை, மகா கொடுமை உள்ள ஜனங்க இருக்கிறாங்க. இப்போ அக்கிரமம் துன்மார்க்கம் நிறைந்த ஜனங்க இருப்பாங்க. இருமாப்பு, நெட்டு, அகங்காரம். ஹல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுகிறது துரோகிகள். துரோகினா என்ன தெரியுமா? ஏமாத்துறவங்க, ரெண்டகம் பண்றவங்க. ஹல்லேலூயா. நிறைய இருக்கு. துணிகரம் உள்ளவங்க, இருமாப்பு உள்ளவர்கள், தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராய் இருப்பாங்க. தேவ பிரிக்கு வரவங்கள சர்ச்சுக்கு வரன்னு சொல்றேன் தெரியுங்களா? அவங்க தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்குமா கத்தர்கிட்ட போனா? ஒருத்தர் தான் வந்து கேட்டாங்க, ஒரு 2 லட்சம் ரூபாய் எங்களால் வாங்கி கொடுக்க முடியுமா? யார் கேட்ட? கடமே வாங்கக்கூடாது நம்ம சொல்றோம், எங்கேயாவது கடன் வாங்கி கொடுக்க சொல்லி நம்மளும் கேட்கறாங்க. நீரோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்குவதில் போய் அந்த ஊர்ல போதனை பண்ணிட்டு வரோம். வந்து என்னன்றாங்க, ஒரு 2 லட்சம் எங்களால் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமே. ஆனா என்ன வேஷம் தரிச்சு வராங்க அப்ப சபைக்கு? தேவ பக்தியின் வேஷம். அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களும் பலனை மறுதளிக்கிறவராக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. இப்படிப்பட்ட ஆளை விட்டு என்ன பண்ணி நம்ம விலகிடணும். கடைசி நாட்கள் இப்படிதாங்க இருக்கும். இப்படிப்பட்ட ஜனங்கள்லாம் இருப்பாங்க. இருமாப்புள்ளவங்க, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத ஒரு பிள்ளைங்க, இச்சை அடக்கம் இல்லாதவங்க. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் நமக்கு வேணும். தற்பிரியனா இருக்கக்கூடாது, சுகபோக பிரியனா இருக்கக்கூடாது, வீம்புக்காரனா இருக்கக்கூடாது, அகந்தை உள்ளவனா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தேவ பக்தியில விருத்தி அடையணும். நாளாக 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 என்ன ஆகணும்? விருத்தி அடையணும். ஹல்லேலூயா. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4 வாசிங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்ற பாருங்க, இல்லையேன்னு கவலைப்படாத. என்ன அதே போல பாருங்க, மனவேதனையோடு துக்கத்தோடு கண்ணீரோடு ஒரு நாளும் உட்காராதீங்க. எப்பொழுது எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணும். காரணம் என்ன? கடைசி நாட்கள் இப்படிப்பட்ட ஜனங்கள்லாம் தான் இருப்பாங்க. இப்படிப்பட்ட அக்கறம் உள்ளவங்க, துன்மார்க்கம் நிறைஞ்சவங்க, தேவனுக்கு பிரியமில்லாதவங்க, உங்களை தூசிக்கிறவங்க, அக்கிரம சிந்தையோடு உங்களை பார்க்கிறவங்க,
தேவனுக்கு பிரியமில்லாமல் தேவ பக்தியின் வேஷத்தை தெரியும். அவங்கள போல பக்தி வைராக்கியம் உள்ள ஒருத்தரும் இல்லை. அப்படி சபைக்கு போறாப்புல காட்டுவாங்க, உங்ககிட்ட காட்டுவாங்க. ஆனா அவங்களுடைய சுபாவம் எப்படி இருக்குனாக்கா தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவமா இருக்கும். அவங்கள பார்த்தாலும் நீங்க கலக்கம் அடையவே அடையாதீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை கிருபையா இந்த சத்தியமுள்ள சபையில கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறார். நிச்சயமாகவே நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை நிச்சயமே கைவிடவே மாட்டார். நீங்க உண்மையாய் தேடணும். வார்த்தைக்கு உண்மையா நீங்க செவி கொடுத்து நடந்தீங்கன்னா நீங்க நிச்சயமாக சொல்றேன், நீங்க நித்திய பரலோக ராஜ்யத்துல வரவீங்க. இந்த வார்த்தைகளுக்கு நீங்க செவி கொடுத்து நடந்தா. அதான் கர்த்தர் உலகத்துல 1000 காரியம் நடக்கட்டும், இந்த கடைசி காலமாக கூட இருக்கட்டும், ஆனாலும் அதை குறித்து துக்கப்படாதீங்க. என்ன பண்ணுமா இந்த கடைசி காலம் சொல்றாங்களே, ஐயோ நான் சேர்த்து வைக்கலையே, ஒரு காரியத்தை பண்ணலையே, இந்த உலகத்துல ஒன்னும் சாதிக்கலையே, அதை குறித்து கவலைப்படாதீங்க. ஐயோ நாளைக்கு இல்லையே, இறப்புக்கு இல்லையே, என்ன பண்ணாதீங்க, துக்கப்படாதீங்க. எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள நீங்க எப்படி இருங்க, சந்தோஷமா இருங்க. ஒன்றை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. வாசிப்போ, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிவிப்பதற்காக கர்த்தர் சமீபமா இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. உங்க என்ன தேவை இருக்குதோ, உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய சஞ்சலம் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வேண்டுதல்களை வாய்க்க செய்வார். உலகத்தை குறித்து நீங்க ஒரு நாளும் கலக்கம் அடையாதீங்க. கடைசி நாட்கள் இப்படிதான் இருப்பாங்க. ஜனங்க துன்மார்க்கமா இருப்பாங்க, அக்கிரமம் நிறைஞ்சவங்க இருப்பாங்க, தூசிக்கிறவங்க இருப்பாங்க, சுபாவ அன்பில்லாதவங்க இருப்பாங்க, தேவனுக்கு பிரியமில்லாத பிள்ளைகள் இருப்பாங்க, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் இருப்பாங்க. ஆனாலும் நீங்க கவலைப்படாதீங்க. ஆனாலும் உங்களுடைய விண்ணப்பத்தை தேவனுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. ஹல்லேலூயா. வாசிப்போம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுங்குள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இந்த வசனத்தை குறித்து தான் நீங்க சிந்திக்கணும். கடைசியில இதை குறிச்சே நீங்க சிந்திக்கணும். எது புண்ணியம், எது நன்மை, ஹல்லேலூயா, எது உண்மை, எது ஒழுக்கம். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர், நீங்கள் என்னிடத்தில் கற்று அடைந்ததும் கேட்டதும் கண்டதும் இருக்கிறவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. இந்த சமாதானத்துக்காக தான் உலகம் முழுவதும் எல்லா ஜனங்களும் ஓடி தேடி நாடி கடவுளேன்னு ஓடின்னு கிடக்குறாங்க. ஆண்டவரை போய் தேடன்னு ஓடின்னு கிடக்குறாங்க. நிம்மதிக்கு. இந்த நிம்மதி தான் சமாதானம். அதுதான் தேவ சமாதானம். உலகத்தில் அப்படித்தான் இருப்பாங்க. கடைசி நாட்கள் அப்படித்தான் இருப்பாங்க. ஜனங்க துன்மார்க்கமா இருப்பாங்க, அக்கிரமக்காரத்தான் இருப்பாங்க. அவங்கள குறித்து நீங்க கலக்கம் அடையாதீங்க. புண்ணியம் எதுவோ, உண்மை எதுவோ, நல் ஒழுக்கம் எதுவோ அதை மாத்திரம் நாடுங்க. எது நல் ஒழுக்கம், தேவனுக்கு எது பிரியம், உங்க சோத்திரத்தோடு கூடிய தேவனிடத்துல உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்க தெரியப்படுத்துங்க. நிச்சயமாகவே உங்களுடைய புத்திக்கு எட்டாத காரியத்தை கர்த்தர் செய்வார். இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறாங்க. தேவ பக்தியின் வேஷத்தை தரிச்ச ஜனங்க தான் ஜாஸ்தி ஆயிட்டாங்க. இவர்கள் மத்தியில கர்த்தர் உங்களை என்ன பண்ணிருக்கிறாரு, வேஷத்தை தரிச்ச கிறிஸ்துவர்களா வரீங்களா? தேவ பக்தியின் வேஷத்தை தெரியாமல் தேவனுக்காக நான் உண்மையும் உத்தமமா கர்த்தர் நான் துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்த வரீங்களா? உங்க இருதயத்தை சீர்தூக்கி பார்க்கிறது கர்த்தர். நீங்க உண்மையாய் அவரை தேடி பாருங்க. உங்களுடைய குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சகலவற்றை நிறைவாக்குவார். இன்னைக்கு ஏன் கர்த்தரை அறிஞ்சிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை தெரியுமா? ஏன் அவங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை தெரியுமா? இதான் உலகத்தை பார்க்கறாங்க. உலக மனுஷன் இப்ப கேட்ட வார்த்தையின் பிறகு அந்த கடைசி நாட்கள்ல இருக்கிற ஜனங்களுடைய கிரியைகள் வாழ்க்கையில இருந்துச்சுன்னா கர்த்தர் எப்படி உங்களை ஆசீர்வதிப்பார்? தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல வாசிச்சு தெரியுங்களா?
மனுஷர் தற்பிரியரும் பணப்பிரியரும் வீம்புக்காரரும் அகந்தை உள்ளவர்களும் தூசிக்கிறவர்களும் தாயகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாமல் உள்ளவர்களும் நன்றி அறியாதவர்களும் பரிசுத்தம் இல்லாதவர்களும் சுபாவ அன்பு இல்லாதவர்களும் இணங்காதவர்களும் அவதூறு செய்கிறவர்களும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களும் கொடுமை உள்ளவர்களும் நல்லோரை பகைக்கிறவர்களும் துரோகிகளும் துணிகரம் உள்ளவர்களும் இருமாப்புள்ளவர்களும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தெரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவாகவும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. அப்படி அவங்களுக்குள்ள இருக்கு, அவர்களை விட்டு நீ விலகினாரு. ஆனா உனக்குள்ள இந்த கிரியை ஏதாவது ஒண்ணு இருக்கா? உன்னை நீயே சிந்திச்சு பாரு. தேவ சமூகத்துல இப்ப விண்ணப்பத்தை ஏறு. கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்து அந்த சிந்தை உனக்குள்ள வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம புத்திக்கு எட்டாத தேவனுடைய சமாதானம் வாழ்க்கையில் இருக்கு. உன்னை குறித்து நீ கவலைப்படவே மாட்டேன். பிள்ளைகளை குறிச்சோ சொத்துக்களை குறித்தோ நாளைய தினத்தை குறித்தோ ஒன்றை குறித்து என்ன பண்ண மாட்டேன், கவலைப்படவே மாட்டோம். ஆனா இந்த கிரியில ஒரு கிரியாவது உன்னிடத்தில் இருந்துச்சுன்னா அவனை போலதான் நீ அர்த்தம். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுவதன் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது உங்களுக்கு? உங்க பாவங்களை அறிக்கை செய்து இந்த வார்த்தைகளை விட்டு நீங்க விலகிட்டீங்கன்னா வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா உங்களுடைய பாவத்தை என்ன பண்ணிடுறாரு, விலக்கிடுவாரு. இந்த விலக்கிட்ட பிறகுதான் இந்த உன்னதமான இந்த ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? என்ன ஆசீர்வாதம்? உலகம் தரக்கூடாத மெய் சமாதானம். இந்த சமாதானத்துக்காகத்தான் கோடி கணக்கில் பணம் வச்சிருந்தோம், பூரா கோயிலா ஓடுறோம். எனக்கு நிம்மதி வேணும், எனக்கு நிம்மதி வேணும். கட்டுக்கட்டாத்மை போட்டி கூட என்ன பண்ற, பணத்தை போடுறான். அவனுக்குள்ள என்ன இல்லை, தேவ சமாதானம் இல்லை. அதனால்தான் கத்த சொல்லுகிறார், நீங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13 வாசிப்போமானால், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே இரக்கத்தை பெறுவான். இப்ப நீங்க அறிக்கை செய்யுங்க, விட்டு விடுங்க. வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா உங்களுடைய பாவத்தை நீக்கிடுவார். அந்த தெய்வீக சமாதானம் வாழ்க்கையில் நடக்கும். முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் கேட்போமா? சோத்தரிக்கிற நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கிருபை நிறைந்தவரே, மகா இரக்கமுள்ள எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, உமது சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோமப்பா. கொடிய காலங்கள் வரும் என்று கர்த்தாவே கடைசி நாட்களிலே சொன்னீரப்பா. அந்த வார்த்தை இப்பொழுது நிறைவேறிக் கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. ஆவியானவரே, உலகத்து கர்த்தாவை ஜீவிக்கிற ஆண்டவரே, சத்தியத்தை அறியக்கூடாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவை ஓடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே அவருடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில இராதபடிக்கு ஆண்டவரே, அதனுடைய கிரியைகள் ஒன்று எங்களில் கர்த்தாவை செயல்படாதபடிக்கு தேவ ஆவியானவரே ஏசப்பா, அப்படியாப்பட்ட ஒரு கிரியை என் வாழ்க்கையில இருக்குமானால் என் பாவங்களை மன்னியும், என் அக்கிரமத்தை மன்னியும், என் பொல்லாத சிந்தனைகளை மன்னியும். தேவனே, ஏசப்பா பாதத்திலே ஏசப்பா என் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன் ஆண்டவரே. இரக்கத்தை கர்த்தாவே ஏசப்பா எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொண்டிருக்கிறோம். நீங்கள் தேவ சமூகத்திலே கேட்போமா? தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்தில் இரக்கத்தை பெறுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரம், அவ்வளவு தூரமாய் ஏசப்பா என் பாவத்தை, என் அக்கிரமத்தை, என் துன்மார்க்கத்தையும் என்னை விட்டு நீங்களாக்க முடியாது. கடைசி நாட்களிலே நடக்க அடையாளங்களிலே என் தகப்பன் ஒன்றையை நாங்கள் பின்பற்றாதபடிக்கு, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களாய் நாங்கள் வாடாதபடிக்கு ஆண்டவரை உமக்காக, உடைய நாம மகிமைக்காக நாங்கள் சத்தியத்துக்கு சாட்சியாய் ஜீவிக்க, வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுத்து நடக்க எனக்கு தேவ கிருபையை தாரும் என்று சொல்லி ஆண்டவரே இருதயத்தில் கர்த்தாவே துக்கத்தோடு கண்ணீரோடு வேண்டுதல் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே தெய்வீக சமாதானத்தை நீர் கட்டளையிட முடியாத கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இருதயத்தை கர்த்தாவே கடினப்படுத்த முடியாய் ஆண்டவரே துன்மார்க்க சிந்தையோடு அக்கிரம சிந்தையோடு காணப்படுகிற சகல கர்த்தாவே இருதயங்களும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே நிர்மூலமாகட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஈசோப்பிலே சுத்திகரியும், சுத்த இருதயத்தை சிருஷ்டியும், நிலவரமான ஆவி இப்பொழுது இருதயத்திலே ஊற்றுமப்பா. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளுடைய வேண்டுதல் வாய்க்க செய்யும். ஆவியானவரே, என் தகப்பனுடைய கரத்தில் அர்ப்பணித்து ஒப்புக் கொடு. அழைத்தவர் உண்மையுள்ளவர். எதற்காக அழைத்திட தெரிந்து கொண்டீரோ உடைய சித்தம் நிறைவேறட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா.